الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليشهدوا منافع لهم ويذكروا اسم الله في أيام معلومات على ما رزقهم من بهيمة الأنعام فكلوا منها وأطعموا البائس الفقير. وقال أيضا إذا وجبت جنوبها وأطعموا القانع والمعتر. وقال أيضا ما سلككم في سفر قالوا لم نك من المصلين ولم نك نطعم المسكين. وقال أيضا ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم خياركم من أطعم الطعام. وقال صلى الله عليه وسلم أيضا أحب الأعمال إلى الله سرور تدخله على مسلم أو تكشف عنه كربا أو تطرد عنه جوعا أو تقضي عنه دينا أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் ஒத்திய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். ஹிஜ்ரி 1445 ஆண்டில் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதலாவது ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, ஆரம்பத்திலேயே நான் சொல்லிக் கொள்கிறேன், இப்பொழுது உங்களுடைய கண்களுடைய நிபலா ஹத்தீபுடைய முகம், நெஞ்சுடைய நிபலா காபத்துல்லா, கண்களுடைய நிபலா உங்களுடைய மடி அல்ல, நிலம் அல்ல, அங்குமிங்கும் அல்ல. உங்களுடைய கண்கள் ஹத்தீபுடைய முகத்தை பார்த்தால் தூக்கம் விழித்து குதுபாவை கேட்பதற்கு உகந்ததாக இருக்கும். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். ஹத்தீபுடைய கண்ணுக்கு விளங்க யாரும் தூங்க வேண்டாம். தூங்கினால் எனக்கு தடுமாற்றம் ஏற்படும், என்னுடைய தலைப்பு குழம்பும். இது சிலருக்கு கசப்பாக இருக்கலாம், சொல்வது என்னுடைய உரிமை, கடமை. அன்பானவர்களே, என்னுடைய தலைப்பை ஆரம்பிக்க முன்னால் அந்த தலைப்பை எல்லோரும் புரிந்து கொள்வதற்காக ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம். அந்த சம்பவம் தான் என்னுடைய தலைப்புடைய ஆரம்பம், முகவரி, அடிப்படை. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் பல நூறு சிஷியர்களோடு மக்களோடு ஹஜ் பயணம் சென்று கொண்டிருக்கிறார்கள். மரு என்ற இடத்திலே
ஒரு இடத்திலே தங்கினார்கள். உணவுகள் ஏற்பாடுகள் செய்து கொள்வதற்காக வேண்டி தயாரான பொழுது அவர்கள் கூடவே கொண்டு சென்ற மாமிசத்துக்காக கொண்டு சென்ற ஒரு பறவை செத்துவிட்டது. ஒரு கோழி. அதை குப்பை தொட்டியிலே வீசினார்கள். ஒருவர் வீசினார். அவருடைய வேலை முடிந்து பிரயாணத்தை ஆரம்பிக்க தயாராகின்ற பொழுது அந்த வீசப்பட்ட செத்த கோழியை ஒரு தாய் புரட்சி எடுப்பதை அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் பார்க்கிறார்கள். அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபிலே இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறார்கள். அந்த தாயை பின்னோக்கி அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் மேதை, அறிவாளி, முஹத்திஸ், இறைநேசர் பின்னால் சென்றார்கள். அவர் வீட்டுக்குள் போனார். வெளியில் இருந்த அந்த பெண்ணை அழைத்து, தாயே, செத்த கோழி, நாங்கள் வீசிய கோழியை நீ எடுத்து உன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாய், எதற்காக? சமைப்பதற்காக. இன்னும் மஹர்ரம் அழைக்கும் வட்டம் என்ற ஆயத்தை ஓதி புத்திமதி சொல்கிறார்கள். அது செத்தவைகளை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறானே, நீ சாப்பிடக்கூடாது என்று சொன்ன பொழுது இந்த நிலைமையில் இது எனக்கு அல்லாஹ் அனுமதிப்பான். ஏற்றா எப்படி சொல்கிறாய்? இல்லை, நான் கணவனை இழந்த ஒரு விதவை பெண், எனக்கு 4 பெண் குழந்தைகள், பசி, அந்த குழந்தைகள் பசியில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலருடைய உடம்புக்கு உயிருக்கு ஆபத்து போன்ற நிலைமைக்கு அந்த அளவு கடும் பசி. சில வீடுகளை தட்டி பார்த்தேன், உணவு ஏதாவது கேட்டு பார்த்தேன். அந்த நான் கட்டிய வீடுகளில் யாருக்கும் ஈரமான உள்ளம் இருப்பதாக தெரியவில்லை. கல் நெஞ்சம் உள்ளவர்கள் போன்று எனக்கு ஒன்றும் தரவில்லை, ஏதாவது கிடைக்கும் என்று நான் வந்த பொழுதுதான் இப்படி குப்பை தொட்டியிலே ஒரு கோழி, செத்த கோழியை பெற்றுக்கொண்டு அதை இன்று நான் சமைத்து கொடுக்க போகிறேன். சரி சரி, இப்பதான் நிலைமைதானே, சாப்பிடு என்று ஹஜ்ஜிக்கு போகவில்லை. கூட்டத்தார்களை நிறுத்தினார்கள், கொண்டு திரட்டினார்கள். உங்களுக்கு நம்முடைய சுன்னத்தான ஹஜ், பல ஹஜ்ஜிகள் செய்தவர்கள் ஹஜ்ஜிக்காக கொண்டு வந்த முழு பணத்தையும் 200 தீனார்களை மாத்திரம் நம்முடைய ஊருக்கு திரும்பி செல்வதற்கு பிரயாணத்துக்கு வைத்துவிட்டு மற்ற எல்லா தீனார்கள் திருகங்களையும் இந்த ஊர் மக்களுக்கு சதகா செய்வோம். இப்படிப்பட்ட குடும்பங்கள் இன்று நம்முடைய நாட்டில், நம்முடைய ஊரில், நம்முடைய பக்கத்து வீட்டில் வாழுகின்ற ஒரு காலம். அரபு பழமொழி இருக்கிறதா, எந்த ஊருக்கு அடிக்கடி மழை பெய்கிறதோ அவர்கள் நினைக்கிறார்களா முழு உலகத்துக்கும் மழை பெய்கிறது என்று. சில நாட்டுக்கு மழையே கிடையாது. அதே போன்று என்னுடைய ஃப்ரிட்ஜ் 5 கிலோ இறைச்சியால், 5 கிலோ கோழியால், 3 கிலோ மீனால், என்னுடைய சமையலறை 5 கிலோ வெங்காயத்தால், 10 கிலோ பருப்பால், 5 கிலோ சீனியால், மரக்கறிகள் ஒரு மாதத்துக்கு, 5 ஸ்கூல் ஐட்டங்கள் 2-3 மாதங்களுக்கு, என்னுடைய ஸ்டோர், என்னுடைய சமையலறை, என்னுடைய வீடு நிறைந்திருக்கிறது. எங்களுடைய வீட்டில் ஒரு நாள் மாட்டு இறைச்சி, மறுநாள் ஆட்டு இறைச்சி, மறுநாள் கோழி இறைச்சி, மறுநாள் மீன். எல்லோரும் மீன் சாப்பிடுகிறார்கள், எல்லோரும் இறைச்சி சாப்பிடுகிறார்கள், எல்லோரும் பசியார உண்ணுகிறார்கள் என்று பசிக்கு வரைவிலக்கணம் தெரியாத நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலம். அன்பானவர்களே, தலைப்பு விளங்கி இருக்கும். பிறருக்கு உணவளிப்போம், பிறரின் பசியை போக்குவோம். இதன் முக்கியத்துவம் என்ன? சிலர் வரும்பொழுது நினைத்திருப்பார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு ஆரம்பிப்பார்கள்.
கொஞ்சம் தாமதித்தே போக சிலர் வரவில்லை. சம்பவங்களை கேட்டு கேட்டு என்ன பண்பாட்டை உருவாக்கினோம். 2-3 வாரங்கள் பேசப்பட்டிருக்கு, நான் அதை தொட மாட்டேன். பிறரின் பசியை போக்குவோம். அன்பானவர்களே, அதையும் சம்பவத்தை விரிவாக நான் சொல்லவில்லை. சம்பவங்கள் எல்லாம் முடிந்துவிட்டன, சொல்லப்பட்டு விட்டன, அதிகமாக கேட்டிருப்போம், படித்திருப்போம். இஸ்லாமோடு சம்பந்தப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு நிகழ்வோடு என்னுடைய தலைப்பை தொடர்கிறேன். மலக்குமார்கள் சிலர், குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உறுதி, கூட சென்றவர்கள் மீகாயில், இஸ்ராஃபீல் அல்லது இஸ்ராயில், எப்படியோ இஸ்ராஃபீல், மீகாயில் தலைமைத்துவம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித ரூபத்திலே வருகிறார்கள். எதற்காக செல்கிறார்கள்? லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊரை அழிப்பதற்காக, புரட்டுவதற்காக. இடையிலே டிரான்சிட் போன்று ஒரு மெசேஜை கொடுத்து விட்டு செல்லுங்கள் இப்ராஹிம். என்ன? சாரா என்ற உங்களுடைய மனைவிக்கு அறிவார்ந்த ஒரு குழந்தை கிடைக்கும், குலாமுன் அலி. வந்தார்கள் விருந்தாளிகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருகின்ற தோட்டத்திலே வந்திருந்தால் மலக்கென்று விளக்கியிருக்கும். மனித ரூபத்தில் வந்தார்கள், சலாம் சொல்லி உள்ளே வந்தார்கள், அமர்ந்தார்கள். அமர்ந்தவுடன் சுப செய்திகளை விசாரிப்பது போன்ற ஏதோ உட்கார வைத்துவிட்டு வரவேற்றுவிட்டு உடனே ஒரு மாட்டு கன்றை சுட்டு ரோஸ்ட் பண்ணி வந்தவர்களின் பசியாற்ற முயற்சித்தார்கள். வந்தவர்களுக்கு உணவளிக்க முன் வந்தார்கள். சாப்பாட்டை முன்னால் வைத்து ஏற்றி தொடர்கிறது. சாப்பாட்டின் பக்கமும் ஏறிட்டு பார்க்கவில்லை வந்தவர்கள். அதை பார்க்கவும் இல்லை. பிரயாணி வந்தால், விருந்தாளி வந்தால் அதை பத்தியோடு பத்தியோடு வருவார்கள். இவர்களை பார்க்க சாப்பாட்டுடைய ஐடியாவே இல்லை. என்ன சாப்பிடுவீர்கள்? கூலா கூடா என்ன சாப்பிடுவீர்கள்? என்ன சாப்பிடுவீர்கள் என்று கேட்டுவிட்டு பச்ச தண்ணியோடு அனுப்புகின்றவர்களும் இருக்கிறோம். ஒன்றும் தேவையில்லையா, தண்ணி குடித்து விட்டு போங்க. விருந்தாளிக்கு வீட்டில் இருப்பதை வைப்போம், வேண்டியதை அவர் சாப்பிடட்டும். என்னெடுப்போம் கடைசிக்கு கொடுத்தது பச்சை தண்ணி. அதுவும் கொடுக்காமல் அனுப்புகின்றவர்கள் வாழுகின்ற காலத்தில் இதாவது பெற்ற வீட்டிலே அரை மணிக்கால், 3/4 மணிக்கால், 1 மணிக்கால் இருந்தவர்கள் பச்சை தண்ணி கொடுக்காமல் அனுப்புகின்ற ஈமானினை சார்ந்த முன்னேற வேண்டிய பண்பாட்டில் முன்னேறிய வேண்டிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். நம்மில் வீட்டுக்குள்ளேயே எடுக்காமல் கேட்டிலே வைத்து விட்டு பேசி அனுப்புகின்ற அதை விட கேவலமான முஸ்லிம்களும் நமது சமூகத்தில் இருக்கிறார்கள். என்ன அலாக்குழு சாப்பிடலையா? சாப்பாடு வைத்திருக்கிறேன், சாப்பிடலையா? ஒரு மாட்டு கன்றை சுட்டு வைத்திருக்கிறோம், நம்ம சமையல் வாசம் வீசுகிறது. குழு சாப்பிடலையா? விருந்தாளிகளுக்கு வைத்துவிட்டு தான் போனை கிண்டுவதோ, ரிமோட்டிலே கயல் மாற்றுவதோ, நியூஸ் பேப்பர் வாசித்துக் கொண்டிருப்பதோ, தேவையான போட்டு தின்னுங்க தன்னுடைய வேலையை பார்ப்பதோ அல்ல. விருந்தாளிகளை காலடியில் வந்து என்ன வேண்டும் போட்டு சாப்பிடுங்கள், என்ன வேண்டும் கேளுங்கள் என்று விருந்தாளிகளுக்கு விருந்தோம்பல் எப்படி செய்ய வேண்டும், அந்த விருந்தோம்பலை கண்ணியமாக நீங்க சாப்பிடலையா, எடுங்களே, போடுங்களே, சாப்பிடுங்களே என்று கவனிக்க வேண்டும். இந்த கல்யாண வீடுகள் கூட ஆள் பார்த்து கவனிக்கின்ற காலம். தெரிந்தவர்களுடைய சகனுக்கு 3 மாசம் பிள்ளை, தெரியாதவருடைய சகனுக்கு அந்த பக்கமும் வருவதில்லை. நண்பர்களுடைய சகனுக்கு எக்ஸ்ட்ரா கோழி அந்த கவரிலே வரும், ஜனலால் வரும். விட்டு தெரிந்தவருடைய சகனுக்கு பேப்பரிலே மறைத்து கூழ் போட்டலும் வரும். ஆனால் தெரியாத ஒரு சகன் இருக்கும், திண்டீர்களா, உண்டீர்களா, தேவையா, அச்சாறு தேவையா, மாசம்பல் தேவையா, சுட் தேவையா கேட்பதில்லை. திருமண வீட்டில் கூட ஆள் பார்த்து கவனிக்கின்ற மிக பண்பாட்டில் வீழ்ச்சி அடைந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வந்தவர்கள் யார் என்று தெரியாது. அறிமுகமானவர்களுக்கு பண்பாட்டை கொட்டுவோம், சொக்கப்பள்ளும் விளங்க சிரிப்போம், குட்டி நாட்டும் விளங்க வாயை பிளந்து சிரிப்போம். அது வல்ல பண்பாடு. உங்களை உருக்கி பார்க்கின்றவருடைய முகத்தை பார்த்து சிரிப்பதுதான் பண்பாடு. தடுப்பவருக்கு கொடுப்பதுதான் பண்பாடு. ஒதுக்குபவரை இணைப்பது பண்பாடு. தரமாட்டேன் என்று தடுக்கின்றவர்களுக்கு நான் தருவேன் என்று கொடுப்பது பண்பாடு.
யாருன்றே தெரியாது. அதான் சாப்பிடுங்களையா சாப்பிடுங்களே, தோற்றம் வித்தியாசம். பிறகு விளங்கியது மலக்குமார்கள் என்று. ஒரு வகையான பயம், திடீரென்று சர்ப்ரைஸாக முன்னறிவித்தல் இல்லாமல் என்ன விடயம், நீ பயப்படாதீங்க, பயப்படவாடும் ஒன்றுமில்லை. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊரை அழிக்கின்ற பயணத்தில் போய்கொண்டிருக்கிறோம். இடையில உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல வந்தோம். உங்களுடைய மனைவி சாரா, மூத்த மனைவி இவர்கள் தான். இரண்டாவதுதான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைத்து விட்டார்கள். இப்பொழுது மூத்த மனைவி சாராவாகிய உங்களுடைய மனைவிக்கும் ஒரு குழந்தை கிடைக்க இருக்கிறது, கிடைக்கும் என்ற நன்மாராயத்தை சொல்ல வந்தோம். விடயத்தை நான் இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். அறிமுகமற்ற தெரியாத யார் வீட்டுக்கு வந்தாலும் வீட்டில் இருந்த உணவை கொடுத்து, இருந்தது சிறந்ததை கொடுத்து அவருடைய பசியாற்றினார்கள், உணவளித்தார்கள் என்ற நிகழ்வினூடாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாகவே தலைப்புகள் உடைகிறேன். அன்பானவர்கள், இறுதியில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் பரம்பரையில் வந்தவர்கள். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தின் முதலாவது நாள் சம்பவம் தெரிந்தானே, நபித்துவத்தின் முதல் நாள். அதுவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு சம்பந்தப்பட்டு ஒரு நிகழ்வுதான். ஹிரா குகையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு திடுக்கிட்டுக் கொண்டு ஜம்மிலூனி ஜம்மிலூனி போற்றுங்கள் போற்றுங்கள் என்று ஓடி வந்து நடுங்கிய பொழுது, திடுக்கிட்ட பொழுது, அன்பு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கணவனை தைரியமூட்ட, கணவனை நல்ல நிதானப்படுத்த, கணவனை அமைதிப்படுத்த பேசிய 6 தங்கைகளிலே ஒன்றுதான் நீங்கள் உங்களை எல்லாம் வீணாக்க மாட்டான், உங்களை எல்லாம் கைவிட மாட்டான், உங்களை எல்லாம் நஷ்டப்படுத்த மாட்டான், உங்களிடம் இருக்கின்ற பண்புகள் என்று சொல்லிக் கொண்டு வந்து சொன்ன பண்பில் ஒன்றுதான் நீங்கள் அதிகமாக விருந்தோம்பல் செய்கின்றவர், நீங்கள் பசியாளிகளின் பசியை போக்கின்றவர். உங்களுக்கு நஷ்டமோ கைசேதமோ வராது, சிரமம் வராது. ஏன் நீங்கள் உணவளிப்பவர். சாம் என்றால் உணவு, இட்டாம் என்றால் ப்ரொவைடிங், ஃபீடிங், உணவளிப்பது. அன்பானவர்கள், அது முதல் நபி, இறுதி நபி முதல் நாள். அதிலும் தன்னுடைய கணவரை புகழ்ந்து பேசிய பண்பாட்டிலே பிறரின் பசியை போக்குவது உங்களுடைய அடையாள சின்னம். எனவே இப்படி பண்புள்ளவருக்கு எப்படி நஷ்டம் வரும்? இறுதி நபியின் இறுதி நாளும் பிறரின் சேவையை, கஷ்டத்தை பிறருக்கு ஏதாவது செய்துவிட்டு மூத்தாக வேண்டும். என்னுடைய பிள்ளை என்னுடைய பரம்பரை கண்டு சேர்த்துவிட்டு எழுதி வைத்துவிட்டு போவதல்ல. நமக்கு மாத்திரம், நம்முடைய குடும்பத்துக்கு மாத்திரம் அல்ல, பிறர் வாழட்டும் என்று சக்கராத்திலே இறுதி நாளிலே இறுதி நிமிடங்களிலே 7 தீனார்களை சதக்கா கொடுத்தார்கள். 7 தீனார்களை சதக்கா கொடுத்தார்கள். இப்பொழுது கண்ணியமானவர்களே, என்னுடைய தலைப்புடைய முகவரிகள் தான் இதை. குர்ஆன் ஆயத் சிலவற்றை ஓதினேன். ஒன்று, ஹஜ்ஜுடைய காலத்திலே இந்த உத்ஹியாவுடைய அமலோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆயத். மீடியாக்களிலே, சோசியல் மீடியாக்களிலே நீங்கள் கேட்கின்ற எல்லா பயான்களையும், எல்லா புத்திமதிகளையும், எல்லா உபதேசங்களையும் நீங்கள் செயல்படுத்த போனால் ஒரு மூளைக்காய் குந்த வேண்டியதன் மூச்சு வரைக்கும். அவர் சொல்வது இவர் இல்லை என்பார், அவர் இல்லை என்பார். கருத்து வேறுபாடான விடயங்களை பேசிய மக்களை மூளைக்கலவை செய்கின்ற ஒரு கூட்டம் இருப்பார்கள். உங்களுடைய பிரைனை, மூளையை அந்த கரையான்கள் அழிக்காமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நேர்மையாக, நீதியாக, தெளிவினாக, நிதானமாக மக்களை அமலின் பக்கம் தூண்டுகின்ற, இல்ல ஒவ்வொரு லெஸ் பண்ணி முண்டம், இஸ்லாத்தை முண்டமாக மாற்றுகின்ற, அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, இதற்கு பதிலாக அதை செய்யலாம், அதற்கு பதிலாக இதை செய்யலாம், குர்பானுக்கு பதிலாக அந்த சேவை செய்யலாம், குர்பா உதவியாவுக்கு பதிலாக இதை செய்யலாம், அதற்கு வேறு பணம் இருக்கிறது, செய்யுங்களே. திருமணத்துக்கு கோடிக்கணக்கு செலவழிக்கின்ற பொழுது அதிலிருந்து உதவியாவை கட் பண்ணிவிட்ட வேறொரு செய்ய வேண்டும். ஆடம்பரமாக மெஹந்தி மஞ்சளுக்கு 2.5-3 லட்சம் செலவழிக்கின்ற பொழுது
திருமணத்துடைய 3, 4, 5 மணித்தியாலங்கள் வாகனத்தை ஹயர் பண்ணுவதற்கு 5 லட்சம் செலவழிக்கின்ற நீங்கள் இதனுடைய பயானை கேட்டுவிட்டு உதவியாவுக்கு ஆப்பு வைக்க வேண்டும், ஏழைகளுடைய வயிற்றில அடிக்க வேண்டும், விதவைகளுடைய கண்ணீரை மழை போன்று கொட்ட வேண்டுமா? அனாதைகள் இறைச்சி சாப்பிடக்கூடாதா? கொஞ்சம் மனித தன்மையோடு வந்து கொண்டு உன்னதமான அமல் அடையாள சின்னம், இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்கள் ஒன்று உதவியா. இந்த தலைப்பை நான் எடுத்தது அதனுடைய நோக்கம் உணவளித்தல். அது இறுதியில் நான் அது சம்பந்தமான விடயங்களை இணைப்பேன், ஆயத்தை விளங்கப்படுத்த முன்வைத்தேன். நம்முடைய குர்பான் வானத்தில் நெருப்பு வந்து எரிப்பதல்ல, அது முன்னைய காலத்திலே சிலருடைய குர்பான், அந்த காலத்தில் குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? அவர் கொடுத்த குர்பானை வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து எரிக்கும், கரைக்கும். யாருடைய குர்பானை அல்லாஹ் அனுப்பிய நெருப்பு எரித்ததோ அவருடைய குர்பான் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அது நெருப்புக்கு கருகும். நம்முடைய குர்பான் பசியாளியுடைய பசியை போகும், விதவையுடைய கண்ணீரை துடைக்கும், அனாதையுடைய ஏக்கத்தை துடைக்கும், வறியவர்களுடைய பெருமூச்சை வெளிப்படுத்தும். அதை காப்பு வைத்து தனிமாடு கொடுக்க முடியுமானவர் 38,500 ரூபாய் கொடுத்துவிட்டு எஸ்கேப் ஆகுவதல்ல, தனிமாடு கொடுக்க வேண்டும். 3.5 லட்சம் செலவழித்தாவது. நல்ல ஒரு புதிய முறை வந்திருக்கிறது. பங்கு போல சொல்வது 38,000, 40,000, 50,000க்கு நடுத்தரமான வசதி உள்ளவர்களுக்கு கோடீஸ்வரர் 38,500 ரூபாய் கொடுத்து விட்டிருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுடைய தரத்துக்கு கொடுக்கவில்லை என்ற பட்டியலில் நல்ல புதிய முறை 38,500 கொடுத்த கிழித்துவிட்டு கோடீஸ்வரரும் மாஷா அல்லாஹ் என்று போகின்றார். இந்நாளில்லாய் வைநாளை ராஜ்யோடு வேண்டும் இஸ்தின்பா செய்ய வேண்டும். தனிமாடு கொடுக்கின்ற வசதி உள்ளவர் தான். ஓர் ஆடல்ல 5 ஆடு கொடுக்கின்ற வசதி உள்ள செல்வந்தன் நான் 5 ஆடுகளை கொடுத்த கடமைக்கு ஊருக்கு காட்டுவதற்கு அல்லாவுக்கு காட்ட, அல்லாவிடம் அன்றாட. நகைகள், குடல்கள், 40 பிள்ளைகளை கத்தியில் போட்டு சமைக்க மாட்டோம். மாட்டுடைய ஆட்டுடைய நகத்தை சமைப்போமா? சமைக்க மாட்டோம். நம்முடைய நாட்டில் வாய் வைத்து ருசிப்போமா? ருசிக்க மாட்டோம். நகத்தை கழிவாக கொட்டுவோம். தோலை தேவையென்றால் பால்பொருட்களை கொடுப்போம், விற்க முடியாது. அதே போன்று கண்ணியமானவர்களே, அதிலே கழிவுகளை குடல்கள் விடயங்களை வீசுவோம். அதையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான், சராசியில் இருப்பான். நம்முடைய தொண்டை குளிக்கே தாண்டாத பொருட்கள் கூட நம்முடைய மீசானுக்கு வருகின்ற அமல் தான் உதவியா. அன்பானவர்களே, ஆயத்தை பாராட்டுகிறேன். அந்த அந்த இடங்களிலே அல்லாஹ் திக்ர் செய்ய வேண்டும், அச்சுடைய காலங்களில் திக்ர் செய்ய வேண்டும், பல பிரயோசனங்களை அடைய வேண்டும், பயனுள்ள இடங்களிலே அவர்கள் நடுமாற வேண்டும், தங்க வேண்டும். முஸ்தலிஃபா, அரபா, இது போன்ற விடயங்களை சொல்லிவிட்டு எதற்கு நன்றி செலுத்த? அல்லாஹ்வுக்கு திக்ர் எதற்கு? அலாமாரதகவும் மின் வஹீமத்தில நாம் ஆடு மாடு ஒட்டகைகள் என்று குர்பான் கொடுக்கின்ற பிராணிகளை ரிஸ்காக, ஆகாரமாக, வசதியாக கொடுக்கின்ற வசதி, அது கிடைத்து சாப்பிடுகின்ற பாக்கியம் எல்லாமே கொடுத்ததற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், திக்ர் செய்யுங்கள் என்று அந்த ஆயத் சொல்லுகிறது. அந்த குர்பான் உதவியாவை சிரமப்படக்கூடிய, வறுமை கோட்டில் வாழக்கூடிய, நெருக்கடியான நிலைமையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நீங்கள் அந்த உதவியாவுடைய மாமிசத்தை பசியாற்றுங்கள். அதே தோரணையிலே, அதே சூரா அச்சிலே இன்னொரு ஆயத்திலே வருகிறது. குர்பானுடைய அமல் அரசு குறித்து பங்கு வைக்கப்பட்டுவிட்டால் நீங்கள் தேவை உள்ள ஒருவர் தேவையற்றவர் போன்று கௌரவமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, அவர் ஏழை என்பது நமக்கு தெரியாது, அவருடைய வீட்டிலிருந்து பட்டினி என்பது நமக்கு தெரியாது, அவருடைய வீட்டில் 3 நாட்களாக சமைக்கவில்லை என்று நமக்கு தெரியாது, கௌரவமாக வாழ்ந்து கொண்டு போகிறார். அவர் பானையும் பொருத்தம்பளையும் சாப்பிட்டு வாழ்கிறார். அவர் கிரிபத்தோடு மற்ற வாழ்க்கையை கழிக்கிறார். அவர் பிளேண்டியோடு பிஸ்கட்டோடும் அவருடைய வீட்டிலே வாழ்க்கையை கழிக்கிறார்கள். அவர்கள் சோற்றோடும் பருப்போடும் மாத்திரம் பல நாட்களை கழிக்கிறார்கள். கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான வெளியிலே தன்னை ஏழைகள், அனாதைகள், விதவைகள், பசியாளிகள் என்று காட்டிக் கொள்ளாதவர்களுக்கும் கொடுங்கள். சிரமம் என்று இக்கட்டான நிலையில் அகப்பட்ட பசியாளிகளுக்கும் கொடுங்கள். உதவியா குர்பான்.
அடுத்த ஆயத்தோடு காமத்து ஆமுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகின்ற ஆயர். ஒன்று, வெள்ளிக்கிழமை இன்று காலை தகவலே ஒரு ஆயத்தை ஓதுவதை பின்னால் இருந்து பஜ்ரை இமாஞ்சமாத்தாக தொழுதவர்கள் கேட்டிருப்போம். இன்னல் அப்ரார் யஷ்ரபூன மின் கஹ்ஸின் கான மிஸாஜுஹா காஃபூரா ஐன யஷ்ரபு பிஹா இபாதுல்லாஹி யுஃபஜ்ஜிரூனஹா தஃஜீரா யூஃபூன பின் நஸர் வ யகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما واسيرا. நல்லவர்கள் என்றால் யார்? குவாலிஃபைடான, பெட்டரான, பெர்ஃபெக்டான, எக்ஸலண்டான நபர் யார்? குட் கேரக்டர் யார்? இத்தனை வார்த்தை வேண்டுமோ சொல்லிவிட்டேன், விலகிக் கொள்ளுங்கள். நல்லவர்கள் யார் என்று அல்லாஹ் சொல்கின்ற வரைவிலக்கணத்திலே மற்ற முன்னால் உள்ளதனுடைய தலைப்புக்கு தேவைப்படாது. பிறரின் பசியை போக்குவார்கள், உணவளிப்பார்கள். அது நெற்கையினூடாக, அது சதகாவினூடாக, அது ஜகாத்தினூடாக, அது உதகையாவினூடாக, அது விருந்தினூடாக, அது வலிமாவினூடாக, அது அக்கேகாவினூடாக பிறருடைய பசியை போக்குவார்கள். பிறருடைய அந்த அந்த பசி என்ற அகோரத்தை தணிப்பார்கள். இரண்டு கருத்து. ஒன்று, அந்த உணவு தனக்கு தேவையாகும். இப்பொழுது இந்த சாப்பாட்டை கடும் பசி, ஒரு பாத்திர சோறு கிடைத்திருக்கிறது, நான் மாத்திரம் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு இருப்பார்கள். அந்த சாப்பாடு தனக்கே தேவைக்காக இருக்கும். தனக்கு தேவையான உணவையும் பிறருக்கு கொடுப்பார்கள். அதை இன்னும் ஒருவரை இணைத்துக் கொள்வார்கள், ஷேர் பண்ணிக் கொள்வார்கள். சுற்றி இன்னும் ஒன்று, அல்லாஹ்வின் அன்பாகும். அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன், எனவே நான் பிறரை அன்பு கொண்டு உணவளிக்கிறேன். ஏழை எளியவர்களுக்கு, அனாதைகளுக்கு, சிறை கைதிகளுக்கு, அநியாயமாக குற்றம் பிடிக்கப்பட்டிருக்கிற சிறை கைதிகள், அவர்கள் உரிமைக்கு எழுதப்பட்டு அப்படி அடிமைகள் இப்படியானவர்களுக்கு எல்லாம் உணவளிப்பார்கள். கனிமானவர்களே, இன்னமான அறிமுகம் கொடுத்துவிட்டு பெரிய கொடையாளி, பெரிய சமூக சேவகர், பெரிய மக்களுக்கு மாறி வழங்கக்கூடிய பெயரெடுப்பதற்கல்ல. இன்னமான அறிமுகம் வஜிகில்லா, நாம் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வின் திருப்திக்காக. சில ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு அவர்கள் எனக்கு செலவழிக்க வேண்டும் எதிர்பார்க்க மாட்டார்கள். சில விதவைகளுக்கு செலவழித்து விட்டு தன்னுடைய சுய லாபங்களை அடைய முயற்சிக்க மாட்டார்கள். சில குடும்பங்களுக்கு செலவழித்து விட்டு உணவளித்து விட்டு அவர்கள் கண்ட இடத்திலே மண்டியிட வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள். அவர்களை அடிமைகள் கொண்டு பாதிக்க மாட்டார்கள். 1000 கொடுத்து விட்டு 1 லட்சம் கொடுத்தது போன்று நீட்டு செய்ய மாட்டார்கள். சொல்வதை சொல்லி காட்டி மனதை உழைக்க மாட்டார்கள். நீங்க வாழ்றதே எங்கட பிச்சையில தானே வா என்று சொல்ல மாட்டார்கள். உங்களுக்கு இந்த நன்றி ஸ்துதி பலாப்படுத்துவன் உங்களிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்காமல் உங்களுக்கு நாங்கள் உணவளிக்கிறோம் என்று இஹ்லாஸோடு மன தூய்மையோடு அல்லாஹ்வுக்காக உணவளிப்பார்கள். இன்னொரு ஆயத்தோடு அது பேர் மாற்றம், இது மென்மையான பாதை, அதற்கு அடுத்த பகுதி என்ன தெரியுமா? நரகத்திலே நரகவாதிகளை பாதைகளை போட்ட பிறகு, சக்கர் என்ற நரகத்திலே நரகவாதிகளை போட்ட பொழுது அவரிடம் ஒருவருக்கு பேசிக் கொள்வார்களே, எங்கேயாவது சந்தித்தா பேசிக் கொள்வது போன்று, சக்கர் நீங்க சக்கர் என்ற நரகத்துக்கு வாரத்துக்கு என்ன காரணம்? பேசிக் கொள்ளுங்கள். உதாரணமாக அல்ல பாதுகாக்க வேண்டும், ஜெயிலில் இருக்கின்ற கைதிகள் பேசிக் கொள்வதாக இருக்கும். நீங்க எப்படி வந்தீங்க, நாங்க நீங்க எப்படி ஏமாந்தீங்க, தம்பி நீங்க ஏமாந்தீங்க, அதே ஒரு ஆபீஸுக்கு போகிறோம், நீங்க ஒரு அரசாங்க காரியாலயம் நீங்க இடத்துக்கு வந்தீங்க கனிமன். அது போன்று சக்கரண்ட நரகத்திலே நீங்கள் வர காரணம் என்ன? உங்களை சக்கரண்ட நரகத்துக்குள் நுழைவித்தது எது? காலோ
லம்னகு மினல் முஸல்லீன், நாம் தொழவில்லை சக்கரைக்கு வந்திருக்கிறோம். வலம் நகு நுஜ்ஜிமுல் மிஸ்கீன், இரண்டாவது சொல்வார்கள் நரகவாதிகள் நரகத்துக்கு வந்த நரகத்துக்கான குவாலிபிகேஷன், நரகத்தை அடைவதற்கான தகவைகள். யாருக்கு நரகம் வேண்டுமோ இந்த குவாலிபிகேஷன் இருந்தால், இதில் ஏ எடுத்தால் குறைந்தபட்சம் சி எடுத்தாலும் வலம் நகு நுஜ்ஜிமுல் மிஸ்கீன், ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கவில்லை, பிறருக்கு சின்ன கொடுக்கவில்லை. நான் மாத்திரம் ஏப்பம் விட்டு திருச்சிலே வைத்து சூடாக்கி திங்க, பக்கத்து வீட்டிலே, முன் வீட்டிலே, பின் வீட்டிலே, இரண்டு உடைகளுக்கென்றால் காட்சி வீட்டிலே, மாமி வீட்டிலே, பெரியம்மா வீட்டிலே, மச்சான் வீட்டிலே, நானா வீட்டிலே, தம்பி வீட்டிலே சாப்பிடாமல் இருப்பது தெரிந்தும் நான் மாத்திரம் சாப்பிட்டு சேர்த்து வைத்து சூடாக்கி சாப்பிட்டு நோயாளியாகவும் மாறினேன். பழைய சாப்பாடை சென்று நோய் பிடித்து அந்த நோயிலே மரணித்தேன். நரகத்துக்கு வந்திருக்கிறேன், பிறகு உணவளிக்கவில்லை, நரகத்துக்கு வந்திருக்கிறேன். சாதாரணமான குற்றம் அல்ல. வளம் நகுல் பின்னால் வருகிறது. சீனானவரோடு சேர்ந்து வீதி விளையாட்டில் ஈடுபட்டேன், ஜொலி பண்ணி கொண்டிருந்தேன், என்ஜாய் பண்ணி கொண்டிருந்தேன், சும்மா ஆசிரியத்துக் கொண்டிருந்தேன், ஹொபி பண்ணி கொண்டிருந்தேன், பொழுதுபோக்கை கழித்துக் கொண்டிருந்தேன், என்டர்டைன்மெண்ட் பண்ணி கொண்டிருந்தேன், சும்மா லக்ஸரியாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். எல்லா விடயத்திலும் எல்லா பாவங்களையும் மிக தீர்ப்பாக செய்து கொண்டிருந்தேன். இதெல்லாம் நரகத்துக்கு வந்த காரணம். தொழுகைக்கு அடுத்ததாக அவர்கள் சொல்கின்ற காரணம், பிறருக்கு நாங்கள் பசி போக்கவில்லை. தொழுகைக்கு அடுத்த அந்த அன்பாளர்களே, இரண்டு ஹதீஸ்கள் இருக்கிறது. பல ஹதீஸ்கள், பல கருத்திலே உங்களில் சிறந்தவர் இவர், உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவி மக்களுக்கு நல்லவர், தன்னுடைய குடும்பத்தாருக்கு நல்லவர், உங்களில் சிறந்தவர் நற்குணமுள்ளவர், உங்களில் சிறந்தவர் யார் என்று இந்த ஹதீஸை பாருங்கள். யாருக்கும் உங்களில் சிறந்தவர் நல்லவர் மன் அத்அம பிறருக்கு உணவளித்தவர். அது கேள்விப்பட்டிருக்கிறது, கேட்பது குறைவாக இருக்கும். யாருக்கும் உங்களில் சிறந்தவர் மன் அத்அம பிறருடைய பசியை போக்குபவர், பிறருக்கு உணவளிப்பவர். சிறந்தவர் என்ற பட்டியலிலே வேண்டுமா? உணவளிப்போம். அன்பானவர்களே, அடுத்த ஹதீஸ். ஒரு சஹாபி வந்து கேட்டார், யார சொல்லலாம் சிறந்த அமல் ஒரு காட்டரம், அதாவது ஒரு மனிதன் சொன்னார்கள், இந்த அடிமைகளை உரிமையிடுவதற்கா? மனிதர்களுக்கு அடிமையாக இருப்பார்களே, பணம் கொடுத்து வாங்கி அவர்களை உரிமையிடுவது ஏன்? மக்காவிலே காபாவுக்கு மேலே ஏறி அதான் சொன்ன சுவர்க்கத்தில் நடமாடும் பொழுது எங்கள் பக்கத்தில் ஒரு காலடி சட்டம் கேட்கிறது. யாருடைய காலடி சட்டம் என்று கேட்டேன். உங்களுடைய காலடி சட்டம் என்று சொல்லப்பட்டது. பிலாலே என்ன அமல் செய்கிறீர்கள்? எந்த பிலாலியதானவர்கள் மஸ்ஜிதுல் மக்கா முக்கர்ரமா காபத்துல்லாவிலும் அதான் சொல்கின்ற பாக்கியம், மஸ்ஜிது நபவியிலும் அதான் சொல்கின்ற பாக்கியம். நான் ஒரு கிதாபிலே பார்த்தேன், மஸ்ஜிதுல் அக்பாவிலும் பிலால் எல்லாவர்கள் அதான் சொல்லி இருக்கிறார்கள். 3 அரபு ஷரீஃப்களிலும் அதான் சொல்கின்ற பாக்கியத்தை பெற்ற அந்த மனிதர் உத்தமர் கூட 200 திரகங்களுக்கு வாங்கப்பட்டு 250 திரகத்துக்கு விற்கப்படுகின்ற ஷோரூமிலே வைத்து விற்கப்பட்ட ஒரு அடிமையாக இருந்தவர்கள் தான். அபூபக்கர் எல்லோரும் பணம் கொடுத்து வாங்கி உரிமையிட்டார்கள், சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள், கிரீடத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ் எங்கு கொண்டு போய் வைத்தார்? அந்த அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுவிக்க உங்களுடைய பணத்தை செலவழியுங்கள். வேறு ஏதாவது என்னுடைய அர்த்தம் என்ன? இதற்கு எனக்கு வசதி கொஞ்சம் போதாது, பெரிய அமௌண்ட் தேவைப்படும். அடிமைகளை வாங்குவது சாதாரணமானதல்ல, அமௌண்ட் கூட. வேறு இதற்கு அடுத்த இதே போன்ற அமலை அவர் கேட்கும்பொழுது கேட்ட கேள்வி, எப்படியான அமல் தெரியும்? சிறந்த அமல் என்றால் என்னை சுவர்க்கத்துடைய எண்ணிக்கை எனக்கு பெற்று தருகின்ற அமல், சுவர்க்கத்துக்குரிய டிக்கெட்டாக மாறுகின்ற அமல். அதை சொல்லிட்டார்கள். சுவர்க்கத்துக்கு உங்களை கூட்டிச் செல்கின்ற அமல் தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்படியா? பசித்தவருக்கு உணவடியுங்கள், சாகித்தவருக்கு சாகம் சேர்த்து வையுங்கள்.
சாப்பாடு கொடுப்பது, பசியை போக்குவது, விருந்தோம்பல் செய்வது, பொதுமையா மாமிசங்களை பெரிய பெரிய மிருகங்களை வாங்கி பங்கிடுவது, தாராளமாக கொடுப்பது, தேடி தேடி கொடுப்பது, பொருத்தமானவர்களை கொடுப்பது, கண்ணியமானவர்களே சுவர்க்கத்துடைய டிக்கெட். நேர் மாற்றமான மறுமுனை இச்சத்தினார் வளவு சக்தி தம்பரா, சுவர்க்கத்துக்கு என்றாக வேண்டும், நரகத்திலிருந்து ரிலீஸ் ஆக வேண்டும். அது நரகத்துக்கு போகாமலேயே கிராஸ் பண்ணித்தான் போக வேண்டும். சுராத் பாலம், அல் முஸ்தகிம் நேரான பாலம் எங்கு போடப்பட்டிருக்கிறது? கீழே விழுந்தால் கிளனியாரா, கழுகங்கையா, மகாவலியா? அது தண்ணீர். சுராத்துக்கு கீழே இருப்பது நரகம். பருகினால் விழுவது மகாவலியில் அல்ல, கழுகங்கையில் அல்ல, கிளனியாத்தில் அல்ல, நரகத்தில். அந்த பாலத்தை தாண்டி சொர்க்கம் போக வேண்டுமா? இடையிலே விழுந்து நரகத்திலே மாற்ற வேண்டுமா? இருக்கிறது ஒரு பரிகாரம், பல பரிகாரங்கள். அதில் ஒரு பரிகாரம் பிறரின் பசியை போக்குவது. நரகத்திலிருந்து ஒரு ஈச்சம்பலம் அல்ல, ஒரு ஈச்சம்பலம் கொடுக்க வசதி இல்லாவிட்டாலும் ஒரு ஈச்சம்பலம் கிடைத்திருக்கிற உதாரணம் எண்ணி எண்ணி இஃப்தாருக்கு ஒவ்வொரு ஈட்டம்பலம் வைத்திருக்கிறார்கள். திடீரென்று ஒரு பிரயாணி வந்து பக்கத்தில் உட்காருகிறார். தண்ணீரை மாத்திரம் குடித்து நோன்பை திறக்க தண்ணீர் கப்பை தூக்குகிறார். உடனே நம்முடைய ஈட்டம்பலத்தை இரண்டாக கிழித்து அந்த நோம்பாளிக்கு இந்த ஈட்டம்பலத்தை குறைக்க தள்ளவா, முதலாவது ஈட்டம்பலத்தை சாப்பிட்டு விட்டு இரண்டாவது தண்ணீரை குடியுங்கள் என்று அந்த நோம்பாளிக்கு அரை ஈட்டம்பலத்தை கொடுத்தால் இந்த அரை ஈட்டம்பலம் நரகத்திலிருந்து நம்மை தாக்கும். இதுதான் என்னுடைய தலைப்பில் 75 வீதத்தை கிடைத்து விட்டது. அன்பானவர்கள், இறுதி கட்டம் பொது ஐயாவும் இதே தோழர். இன்னும் ஒரு அதிசயத்தை சொல்லி உதகையாவுடைய 5-6-7 நிமிடங்களுக்குள் முடித்துக் கொள்கிறேன். ஒரு 2-3 நிமிடங்கள் கூட எடுத்தால் யாருமே நீங்கள் கடிகாரங்களை பார்க்க தேவையில்லை, நான் முடிப்பேன். அந்த அளவு ஏற்ற மாட்டேன். ஏன் தெரியுமா? இப்பொழுது இருக்கிற உதகையாவை மன்னித்துக் கொள்ளுங்கள், நம்முடைய சகோதரர்கள் இன்னும் வந்தவர்கள் இருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை மதிப்போம். 13 மாதங்களுக்கு முன்னால் இதே விற்பனை நான் சொன்னேன். 2023 ஆண்டு பெரும்பாலும் மே அல்லது ஜூனுடைய ஆரம்ப பாதையில் ஒரு வருடங்களுக்கு முன்னால் 13-12 ஒரு வருடங்களுக்கு முன்னால், ஒரு வருடத்துக்கு முன்னால் இந்த விற்பனை நான் ஞாபகப்படுத்தியதை மீண்டும் சொல்கிறேன். வெள்ளிக்கிழமையுடைய இகாமத்தை அல்ல, ஜும்மா தொழுகையுடைய இகாமத்தை அல்ல, அரபு கொத்துபாவை அல்ல, வெள்ளிக்கிழமையுடைய அதானை குறைந்தது மின்பரிலே ஹசீப் உட்கார்ந்தவுடன் தலாம் சொல்லிவிட்டு முஹஸ்ஸின் சொல்கின்ற அந்த அதானையாவது மஸ்ஜிதுக்குள் இருந்து கொண்டு கேட்போம். அப்படி கேட்டால் தான் அந்த வெள்ளிக்கிழமை தான் நம்முடைய வாழ்க்கையில் நான் மதித்த முதல் வெள்ளிக்கிழமை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள். வேலை வெற்றி, ஆபத்து, ஹாஸ்பிட்டல், வேறு விடயம், எந்த வேலையும் இல்லாமல் தாமதிக்க வேண்டும் என்று வருவதாக இருந்தால் வெள்ளிக்கிழமை வந்தவருடைய அடையாள சின்னம். அதை மிதித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற பயத்தையும் அச்சத்தையும் உள்ளத்திலே கொள்ள வேண்டும். யார் என்ன நினைத்தாலும் இந்த கருத்து பிழையாக இருந்தால் சான்றோடு நிரூபிங்கள், வாபஸ் வாங்குகிறேன். யாருக்கு நிரூபிக்க முடியாது, அதானை கேட்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு ஒப்பான அமல், விருப்பமான அமல், ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துவது, ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தை மகிழ்விப்பது, அவருக்கு என்ன தேவை என்று உணர்ந்து அதை நிறைவேற்றி கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்துவது, சேடாக இருப்பவரை ஹாப்பியாக்குவது, டென்ஷனோடு இருக்கின்றவரை ரிலாக்ஸ் ஆக்குவது, ஆஷாக இருக்கின்ற ஹார்டான கிரிட்டிக்கலான நிலைமையில் இருக்கின்றவரை காம் டவுன் ஆக்குவது, காம்னஸை உண்டு பண்ணுவது. அடுத்தது அவருடைய சிரமத்தை போக்கி வைப்பது. என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை, அது ஒன்றை தலைத்து வேறு தலைப்பு விடைகிறது. அவருக்கு என்ன கஷ்டமோ அதை நிவர்த்தி செய்து கொடுப்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காமல். மூன்றாவது அவருக்கு உணவளிப்பது, அவருடைய பசியை அவரை விட்டு நீக்குவது. நான்காவது அவருடைய கடனை நிறைவேற்றுவது.
கடனாளிகளை மையத்துகளை வைத்துக் கொண்டோ கடன் இருக்க கடன் இருந்தால் பேசிக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் எங்க குடும்பம் 10 வருஷம் சம்பாதித்தால் கொடுக்க முடியாத ஏழை குடும்பம் அந்த ஒரு ஏழை மையத்துடைய கடனை பொருட்படுத்துவதற்கு ஒரு 5000 10,000 அந்த கடைக்கு ஒரு 2000 அந்த கேஸ் கடைக்கு ஒரு செய்தவுடைய பணம் ஒரு இறைச்சி கடைக்கு ஒரு 3000 மரக்கறி கடைக்கு ஒரு 1000 சில்லறை கடைக்கு ஒரு 10,000 பில் கரண்ட் பில் ஒரு 3 மாதம் நிறைய இப்படியான ஒரு 15 20 30 50,000 ஒரு ஏழை மையத்துடைய கடனை வாழ்க்கையில் பொருட்படுத்திருக்கிறோமா? எங்கு போகிறோம்? என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? கபருக்கு என்ன தேடி வைத்திருக்கிறோம்? நம்முடைய ஆடம்பரம் நம்முடைய வாகனம் நம்முடைய லக்ஸரி வீட்டுக்குள்ளே கபரை தோன்றுவார்களா? தோன்ற மாட்டார்கள். மக்பரா மையவாடிதான். நம்முடைய மையத்தை ஹாஸ்பிட்டலிருந்து எடுத்து வருவதற்கு 10 கோடி பெறுமதியான ஆடம்பர வாகனம் இருந்தாலும் பிள்ளைகள் கோலெடுப்பார்கள். ஜனாதா வயலுக்குத்தான், ஜனாதா வயல்களுக்குத்தான். ரூபம் இருந்தால் உங்களுடைய கோடிக்கணக்கான வாகனத்திலே உங்களுடைய மையத்தை கூட ஏற்ற மாட்டார்கள். எதுவரும் பிறருடைய கண்ணீரை துடைத்தது கபருக்கு வரும், பிறருடைய பசியை போக்கியது கபருக்கு வரும், பிறருடைய கடனை போக்கியது கபருக்கு வரும், பிறருடைய ஏக்கத்தை இல்லாமல் ஆக்கி பெருமூச்சு விட வைத்தது கபருக்கு வரும். அன்பார்கள் அடிப்படையோட உபமையா சிறப்புகள் கேட்டிருப்போம். நான் விரிவாக சொல்ல 3 சிறப்பு ஒன்றை சொல்லிவிட்டேன். 3 சிறப்புகளை சொல்லி முறைகளை சொல்லி இறங்குகிறேன். அன்பாளர்களே, இரட்டை சொட்டு அறுப்பதற்கும் நிலத்துக்கும் கருத்துக்கும் எவ்வளவு தூரம் நிலத்தோடு ஒட்டி வைத்திருக்கிறோம். பிராணியுடைய கருத்தை அறுக்கின்ற முறைகள் ஒழுங்காக படிக்க வேண்டும். அறுக்கின்றவர்களுக்கு நிர்வாகிகள், அறுத்து திரிகின்ற ஒரு கூட்டம் இருக்கிறவர்களே, அவர்களிடம் இஸ்லாம் இருக்க வேண்டும், அவர்களிடம் தொழுகை இருக்க வேண்டும், அவருடைய தொழுகை தக்குவா இருக்க வேண்டும். இஸ்லாத்துக்கும் அவருக்கு தொடர்பை இல்லாதவர்களை அறுக்க விட வேண்டாம். இது இபாதத். அவர்களுக்கு முறைகள் படித்துக் கொடுக்கப்பட வேண்டும். செமினார் நடத்தப்பட வேண்டும். ஒரு நாள் செமினார். ஏன் தெரியுமா? குர்பான் என்ற பெயரிலே கட்டாயமான சுன்னத், இன்னொரு கருத்து வாஜிப். அதை செய்கின்ற பொழுது பல ஹராம்கள் நடக்கின்றன, மிருக வதைகள் நடக்கின்றன. ஒரு மிருகத்தை பல தடவை பல மிருகங்களை முன்னால் அறுத்து அது கத்துவதை பார்த்து, அதை அறுப்பதை பார்த்து மற்ற மிருகம் உயிரோடு சாகுகின்ற நிகழ்வுகளை கேள்வி தடுத்த விடயம். அதை நான் தீபாக பேசவில்லை. அறுப்பவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு புரோகிராம் நிர்வாகிகளை வையுங்கள் என்பதை ஒரு நாட்டுக்கு நான் எடுத்து வைக்கிறேன். அன்பானவர்களே, இரத்த சொட்டு கீழே விட முன்னால் அல்லாஹ்விடம் ஒரு அந்தத்தை இவருக்காக ஃப்ரீ புக்கிங் பண்ணுகிறது. இரத்த சொட்டு கீழே விட முன்னால் பாவம் மன்னிக்கப்படுகிறது. இரத்தம் கண்ணியமானவர்களே எவ்வளவு நேரத்தில் விடும்? செகண்ட் கணக்கு. அல்லாஹ்வுக்கு நடைகிறீர்களா? நீயத். அதே போல கண்ணியமானவர்களே கேட்டார்கள், உதவியா என்றால் என்ன, குர்பான் என்றால் என்ன? உங்களுடைய தந்தை என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிமுறை என்ன கிடைக்கும்? அனைத்து கருத்து கருத்து வேறுபாடுனாலும் சிறப்புக்குரிய அதே அதை அமல் செய்யலாம் சொன்னார்கள். ஒவ்வொரு முடிக்கும் நன்மை. ஆற்றிலே மாட்டிலே ஒட்டகையிலே, நம்முடைய நாட்டு ஒட்டகம் இல்லை, ஆற்றில் மாற்றில் எத்தனை உரோமங்கள் இருக்கிறதோ ஒவ்வொரு உரோமத்துக்கும் நன்மை, ஒவ்வொரு உரோமத்துக்கும் பாவம் மன்னிக்கப்படும், ஒவ்வொரு உரோமத்துக்கும் அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். எத்தனை லட்சக்கணக்கான முடிகள். போதும் சிறப்பு. இதுவரைக்கும் நியத்து வைக்காதவர்களும் இப்பொழுது நியத்து வைக்கலாம். இந்த முடிவெட்டினேனே நகம்பட்டினேனே பரவாயில்லை, இப்பொழுது வசதி வந்திருக்கிறது, இப்பொழுது நியத்து வந்திருக்கிறது. இன்றிலிருந்து நீங்கள் நியத்தை ஆரம்பியுங்கள். தலைப்பை காணும் பொழுது நியத்து வைத்தவர் மாத்திரம்தான் கொடுக்கலாம், ஏழையவர் கொடுக்க முடியாது. இல்லை, அப்படியோ சட்டம் இல்லை. பெருநாளைக்கு அடுத்த நாளும் நியத்து வந்து வசதி வந்தால் குர்பான் கொடுக்கலாம். பெருநாள் முடிந்து திங்கட்கிழமை மறுநாள் செவ்வாய் புதன் வியாழன் நாட்களை தடை செய்யப்பட்ட நாட்களை தெரிந்து கொள்ளுங்கள். நாட்டு சட்டங்களை பேணிக் கொள்ளுங்கள், முறையை பேணிக் கொள்ளுங்கள், எல்லா விடயங்களை பேணிக் கொள்ளுங்கள், சுத்தம் பேணிக் கொள்ளுங்கள். அதை நான் இங்கு விரிவாக சொல்ல தேவையில்லை. கண்ணியமலை பெருநாள் முடிந்து 2வது நாள் நியத்தை நான் கொடுக்கலாம். 13 நாட்களிலே கடைசி 4 நாட்கள், பெருநாள் உட்பட 4 நாட்கள் குர்பானுடைய நாட்கள். அந்த அமலிலே கவனம் செலுத்துவோம். இப்பொழுதிருந்து நாங்கள் சாராள மனசோடு கொடுங்கள் என்றார்கள் நபி அவர்கள். சாராள மனசோடு கொடுப்போம். திருப்தியோடு கொடுங்கள் என்றார்கள். திருப்தியோடு கொடுப்போம். தனிமாடு தனியாடு கொடுக்க முடியுமானவர்கள் யாரை கொடுத்து விட்டு தப்பினேன் பிழைத்தேன் என்று போய் இன்னும் ஒரு பிராஞ்சை திறக்காமல் பேச்சட் பண்ணி செல்ஃபை ரெக்கை நிறைக்காமல் பெரிய பெரிய எனக்கு 5 லட்சத்துடைய மாடு கொடுக்க முடியும், 3 லட்சத்துடைய மாடு கொடுக்க முடியும் கொடுங்கள். குர்பானியை மாஃபியாவாக மாற்ற வேண்டாம். இறுதி வேண்டுகோள், வியாபாரிகளே, இதுக்கு
பணம் சம்பாதிக்கிற சீசன் அல்ல. 2 லட்சத்துடைய மாடு 4 லட்சம், 4 லட்சத்துடைய மாடு 5.5 லட்சம், 1 லட்சத்துடைய மாடு 1.25 லட்சம். சீசன் முடிந்துவிட்டது. நமக்கு பணம் சம்பாதிக்கின்ற சீசன். இது ஒரு இபாதத்துக்கு உதவி செய்கின்ற ஒரு வியாபாரம். கொள்ள லாபம் வைத்து நீங்கள் குர்பானியை பாழாக்கினால், அந்த மாட்டை வாங்க வசதி இல்லாமல் எத்தனையோ பேர் பின்வாங்கி குர்பானியாமல் விடுபடும் என்றால் உங்களுக்கு வருகின்ற பணத்தில் பறக்கத் இருக்காது. எனவே வியாபாரிகளே, கொள்ள லாபம் வைத்து நீங்கள் வியாபார ஒரு மாஃபியாவாக குர்பானை மாற்ற வேண்டாம் என்பதை நான் சொல்லி, இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுதும் நம்முடைய பத்தி, நம்முடைய வயிறு, நம்முடைய குடும்பம், நம்முடைய கஷ்டம், நம்முடைய சிரமம் என்று சுயநலமாக சிந்தித்து சுயநலவாதியாக விமர்சித்து கபரிலும் சிராத்திலும் மக்களிலும் தனிமைப்பட்டு வாழாமல் பலருடைய ஜமாஅத்துக்கும் பலருடைய சிபாரிசுக்கும் காரணமாக அமைகின்ற இந்த உணவளித்தல், பசி போக்குதல், சிலருடைய பசியை தணித்தல் என்ற தலைப்பிலே முன்முறமாக ஈடுபடுகின்ற உண்மையான மூமின்களாக நம்மை மாற்றுவானாக. தலைவருடைய பாவங்களை மனிதருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மனிதருவாயாக, முஸ்லிம் அனைவருடைய பாவங்களை மனிதருவாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மனிதருவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, எல்லா விடயங்களிலும் பங்கெடுக்கின்ற பக்குவத்தை தருவாயாக. குர்பானியுடைய அமலிலே எப்படியாவது பங்கெடுக்கின்ற பக்குவத்தையும் அதற்குரிய வசதி வாய்ப்புகளையும் மனத்தையும் தருவாயாக. பிரமாண்டமான துறையற்ற மிக பெரிய பெரிய மிருகங்களை பார்த்து அடுத்து என்னுடைய மீதானை பாரமாக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவாயாக. ஈமாடு வாங்கி கல்வாடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நம்பி வாக்குவாயாக.